டேய் புவனேஷ், இப்படா நான் டைரக்டர் கூப்பிட்டான். நீ என்னமோ சாவ போறேன்னு சொல்றான். உண்மையா? ஆமாண்டா மச்சான். பிசினஸ் பண்ணலான்னு பல இடத்துல கடன் வாங்கினேன். இப்போ எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றேன்னு தெரியல. அதான்டா செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, லூசுத்தனமா எந்த காரியத்தையும் பண்ணிறாத. நான் சொல்றத கேளு. நானும் உன்ன மாரி தான் பல பேர்ட்ட கடன் வாங்கி, இதே மாரி தான் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருந்தேன். ஏன் செத்துடலாம் கூட யோசித்தேன். ஆனா லைஃப்ல இன்னொரு சான்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் என் ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணலாம்? எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலான்னு பாயிண்ட்ஸ்லாம் எழுதினேன். என்னலாம் இருக்கும்? டைரக்ட் மார்க்கெட்டிங், டார்கெட் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வேற என்னலாம் இருக்கும்? ஒரு கட்டத்தில் உன்ன மாதிரியே தான் நம்பிக்கையே இல்லை எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப நேரமா ரூம்ல இருந்த? ம் கொஞ்ச நேரம் வெளியிலயும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலான்னு ஒரு ஹோப்பே இல்லாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த நாய் பயங்கர பசியில் இருந்திருக்கும் போல. அப்புறம் பிளாஸ்டிக் பொருள் எடுக்கிறவன் தான். அப்புறம் குப்பை அள்ளுறவர் வந்தார். அப்பதான் மச்சான் நான் லைஃப்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பை தொட்டினால இத்தனை பேர் வாழ்றாங்கன்னா, இவ்ளோ பெரிய உலகத்துல நம்மளால ஏன் வாழ முடியாது? ஒரு குழந்தை மொதல்ல நடக்குதுன்னா, கீழ விழ தான் செய்யும்.
அதுகிட்ட போய் நீ நடக்கவே மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. அது மாரி தான் பிசினஸும்.